ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். ஸோ கைஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பர் பைக்கை வாங்கினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் தடவை ஒரு ரைடிங் குரூப்போட ஒரு ரைடுக்கு போனேன். அப்போ எனக்கு ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் நடந்தது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைடிங் குரூவோட அழகா ரைட் பண்ணி போயிட்டு இருந்தேன். அப்ப சடனா என் சைடுல ஒரு லாம்போர்கினி கார் ஒன்னு செம்ம ஃபாஸ்டா என்ன ஓவர்டேக் பண்ணி போச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம எக்ஸைட் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு லாம்போர்கினி காருன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரு. அதை பார்த்த உடனே எனக்கு அதை கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை ஆயிடுச்சு. ஸோ அந்த கார் பாஸ் ஆன உடனே அதை நான் தானா விரட்ட ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடியே விரட்டிக்கிட்டு போகும்போது தான் என்னோட டயரு கம்ப்ளீட்டா கிழிஞ்சு போயிடுச்சு. காரை விரட்டிட்டு போனதுல ஏன் அப்படி கிழிஞ்சது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு இடத்துல நாங்க எல்லாருமே கேதர் ஆயிட்டு அங்கேருந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் யூஸ்வலா ரைடுக்கு கிளம்புவோம். ஸோ அந்த மாதிரி தான் கேதர் ஆயிருக்கும். அந்த இடத்துல கேதர் ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பைக் வந்திருக்குன்றத நீங்க பாருங்க. அப்பாச்சி 310, அப்புறம் ட்ரயம்ப், இது ராயல் என்ஃபீல்டு கொரில்லா, BMW F900 XR டூரிங்காக யூஸ் பண்ணுற வண்டி. பியூட்டிஃபுல் லுக்கு. அந்த பிஎம்டபிள்யூட லுக்கு வருங்க, ப்ரீமியமாக இருக்குது கைஸ். எல்லாம் நான் தொட்டுக்கிட்டெல்லாம் பார்த்தேன். இந்த கிளாஸு, இந்த விண்ட்ஷீல்டு எல்லாம் செம்ம ப்ரீமியமாக இருக்குது. அந்த விலைக்கு அந்த அளவுக்கு. ஓகே, இது இன்னொன்று G900. இது நம்ம தெரிஞ்ச ஒரு பிரதருக்கு, எல்லாம் தெரிஞ்சவங்க தான். இது ஒரு G900, நிஞ்சா 1000, டியூக்கு, இந்த R15, ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டர். இது நம்ம வண்டி. அண்ட் அங்கே நம்ம ப்ரோவோட G900. இதுவும் நம்ம தெரிஞ்ச ஒரு ப்ரோ தான், ரொம்ப நம்ம க்ளோஸ் ஒரு ப்ரோ. எக்ஸாஸ்ட் போட்டிருக்காரு பாருங்க, ஆஃப்டர் மார்க்கெட்டு ஃபுல் சிஸ்டம். சூப்பராக இருக்கும் இதோட பீட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு ஹிமாலயன், ஆர்சி, கேடிஎம் அட்வென்ச்சர் 390, இது Z800. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி தான். பல்சர் 220. இந்த 220 பாருங்கள், செம்மையாக பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக நிக்கலிங் பண்ணியிருக்காரு. பல இருக்குது. எக்ஸாஸ்ட்டை பாருங்கள், ஒன்று இதை கூட பண்ணியிருக்காரு. சின்ன இது கூட பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது. எக்ஸாஸ்ட்டை பாருங்கள், இதையும் பண்ணியிருக்காரு. இது பாருங்கள், இதை கூட்டம் பண்ணி வச்சுருக்காரு. சூப்பரில் ஒரு புது வண்டி. போகிற பாருங்க, செம ப்ரீமியமு. பாருங்க, மழை டைம் பரிதாபங்கள் ஃபுல்லாக சரி. ஸ்விங்காம், ஒன் சைட் ஸ்விங்காமு. அப்புறம் இந்த வருஷம் 2025க்கு ஸ்விங்காம் இல்லைல்ல, டபுள் தானே இது. அந்த ஓகே, இது அந்த ஷோரூமில் 22 ஒரே வண்டி இருந்தது இது தானே. எஸ். ரொம்ப லோவாக இருக்குது வண்டி. புது வண்டி தானே உங்களுக்கு. இது E20 இது காம்பேட்டபிள் இல்லையா? பழைய மாடல் செம்மையாக இருக்குல்ல, எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் பழைய மாடலில் புது மாடலில் எப்படி தான் வர்றாங்க. புதுசே அதான் E5 தான் செதுக்கியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே நம்ம டீம் ஆளுங்க தான். இது பாருங்க, டியூக் 390 நியூ மாடலு, R3, ஸ்பீட் 400, NS 400. அது யாரும் முடிக்கிறாங்க திருப்பியும். இந்த மாதிரி தான் நம்ம சவுண்டு இருக்க போகுது நம்ம வண்டி. இது கம் லெட்ஸ் கோ போமா. இந்த G900 பாருங்க, ஒரு ஏரோ போட்டிருக்கு. ஆனால் ஸ்லிப் ஆன் தான்.
ஓகே கைஸ், ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது போற வழியில நிறைய ஆன்டிக் கார்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய பைக்ஸ் கிராஸ் ஆகி போச்சு. அப்படி பொறுமையா நம்ம டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அப்பதான் டக்குன்னு பார்த்தா ஒரு லாம்போகினி எனக்கு கிராஸ் ஆகி போச்சு. ஸோ அதை ஆட்டோமேட்டிக்கா நான் விரட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் வண்டியில பாத்தீங்கன்னா டயர் தேஞ்சிருக்கு, ஆனா ரொம்ப தேயல, ஓரளவுக்கு ஓட்டலான்ற அளவுக்கு த்ரெட் இருந்தது. நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது நான் கொஞ்சம் வேகமாக வந்துட்டு த்ராட்டு கொடுத்து அந்த காரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கார் எவ்வளோ வேகமாக போதோ அதுக்கேற்ற மாதிரி நான் போக ஆரம்பித்தேன். அப்படி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் பைக் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றதுனால அந்த ரோடுக்கும் டயருக்கும் இருக்கிற கான்டாக்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்ட் வண்டியோட வெயிட்டும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வேகமாக நம்ம ஓட்ட ட்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டயர் தேயவும் ஆரம்பிக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, நம்ம எந்த அளவுக்கு ஹார்டாக பிரேக் யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி டயரும் தேயும். சோ இந்த ரெண்டு விஷயமும் இந்த காரை நான் விரட்டினப்போ நடந்தது. சோ எனக்கு பைக் ஓட்டி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ நான் இதை நல்லா சூதானமா நான் கவனிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வண்டியோட பேலன்ஸ் இதெல்லாம் லைட்டா மிஸ் ஆக ஆரம்பிச்சது. இமீடியட்டா நான் பைக்கை ஸ்லோ பண்ணிட்டு ஓரமா நிறுத்திட்டேன். இறங்கி அப்படியே டயரை செக் பண்ணி பார்த்த உடனே தெரியுது அது கம்ப்ளீட்டா கிழிஞ்சு ஏர் எல்லாம் மொத்தமா வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 220 கிலோக்கு மேல இருக்கிற இந்த பைக்கை வந்து 1 இன்ச் நவுத்த முடியல கைஸ். சூப்பர், நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. நான் இன்னைக்கு வர வேணான்னு இருந்தேன். ஃபக் பண்ணிடுச்சு அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமாக போச்சு, தள்ள முடியல. அண்ட் வண்டியை ஆன் பண்ணிட்டு பொறுமையாக ஓட்டி தான் இப்படி ஓரமாக நிறுத்தியிருக்கேன். சூப்பர் சொதப்பல் கைஸ். இப்போ தான் கூப்பிட்டேன் டோ வண்டிக்கு. டோ வண்டி வந்துகிட்டு இருக்கு. எனக்கு தேவை தான் கிட்டத்தட்ட 3000 ரூபா செலவு, தேவையில்லாத செலவு. பட் ஒரு அனுபவம் தான், என்ன பண்ண அப்படி சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியது தான், மனசை தேத்திக்க வேண்டியது தான். ஃபுல் அவுட்டு கைஸ். இது பாருங்க, அப்படியே உள்ளே போகுது பாருங்க, அசால்ட்டாக ஃபுல் ஏர் அவுட்டு. பயங்கரமாக பஞ்சர் விழுந்துருக்கு. பஞ்சரா இல்லை இங்கேருந்து லீக் ஆகிடுச்சான்னு தெரில. ஆக்சுவலி த்ரெட்டு தெரியும், அந்த தைரியத்தில் தான் இருந்தேன். மற்ற வண்டியிலலாம் த்ரெட்டு தெரியும், நான் இது வரைக்கும் அந்த மாதிரி த்ரெட்டு தெரிகிற அளவுக்கு ஓட்டினது கிடையாது. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், த்ரெட்டு தெரியலனாலும் ஒரு அளவுக்கு தான், அதுக்கு மேலே கண்டமாயிடும் டயருன்னு. சூப்பர் பைக்ஸாக தான் கைஸ். ஹார்டாக பிரேக் பண்ணேன், அந்த பிரேக் அடிக்கும்போது தேறது தான். சூப்பராக ஒரு செலவு வச்சிருச்சு. எனிவேஸ், டோ வண்டி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ டோ வண்டி வர வரைக்கும் இங்கே ஹால்ட்டு பண்ண வேண்டியது தான், இங்கேயே உட்கார வேண்டியது தான் நடு ரோட்டில். இதான் அங்கே இருக்குது வண்டி, செல்லாக்குட்டி அங்கே இருக்குது. லாம்போ விரட்டிட்டு போய் இந்த மாதிரி ஒரு ஆப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கால் வந்தது, அவங்க ரீச் ஆகிட்டாங்க போல். என்ன ப்ரோ காணோம் அப்படின்னாங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்னோன்னா ஏதாவது கோவலங்கிட்ட இருக்கேன். அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னோன்னா எதாவது பஞ்சர் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னேன். ஏன் ப்ரோ கூப்பிட வேண்டியது என்ன? நான் இல்லை ப்ரோ நீங்கள் போயிட்டுருக்கீங்க சும்மா எது கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னா. நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நிறுத்துனீங்கன்னு நினச்சேன், நீங்கள் என்ன அப்படியே போயிட்டீங்க, சொல்ல வேண்டியது தானே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஏன் ப்ரோ, நான் பண்ண தப்பு தான். ஸோ எனிவேஸ் அதை நான் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி டோ இதுக்கு சொல்லிட்டேன், வராங்க. ஸோ சில் ப்ரோ, நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டேன். ஆனால் சுத்தமாக வண்டியை நவுத்தவே முடியல. ஜஸ்ட்டு இந்த இடம் கைஸ், இந்த இடத்துலேருந்து இப்படி கொண்டு வந்து இங்கே வைக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டுட்டேன். வண்டியை ஓட்டிகிட்டு தான் வந்தேன், பொறுமையாக ஸ்லோவாக த்ராட்டு கொடுத்துக்கிட்டே வந்தேன். செம்ம ஹெவி. ஐயோ, சூப்பர் பைக்கெல்லாம் பஞ்சர் ஆச்சுன்னா கண்டம் தான் போல் இருக்குது. ஏதாவது ஒன்று நான் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். பஞ்சரு அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு ப்ராப்பராக டயரை மெயின்டைன் பண்ணணும். இது நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு எனக்கு. ஃப்ரண்ட் டயரே வாங்கியிருக்கலாம் இந்த காசுக்கு, 3000 செலவு பண்ணி. இப்போ ஃப்ரண்ட் டயர் வாங்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் டயரும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. சர்வீஸ் சென்டரில் சொன்னாங்க, சார் கொஞ்சம் ஃப்ரண்ட் டயர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ப்ராப்ளி மாற்றிடுவேன்னு நினைக்கிறேன் ஃப்ரண்ட் டயர் போச்சுன்னா சொல்லவே வேணாம், இன்னும் சூப்பராக இருக்கும். வண்டி வந்து சுத்தமாக நவுத்த முடியாது. இப்போயாச்சும் லைட்டாக அங்கேருந்து ஓட்டிகிட்டு வந்தேன், அது கூட பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணுவோம், டோ ட்ரக் வரட்டும். அது வரைக்கும் வண்டி வந்துடுச்சு, டோ பண்ண வேண்டியது தான். செல்லாக்குட்டியை டோ பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. என் தப்பு தான்.
ஓகே கைஸ், நம்ம டோ பண்ணி கொண்டு வந்தாச்சு. கோவளத்துலேருந்து பூந்தமல்லி வரைக்கும் நான் டோ பண்ணேன். டோ பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நான் ப்ராப்பராக டயரை நான் நோட்டீஸ் பண்ணி கொஞ்சம் கஞ்சத்தனப்படாமல் நான் ஒழுங்காக டயரை மாற்றிருந்தேன் இந்த பிரச்சனை நடந்திருக்காது. பட் இது எனக்கு ஒரு பாடம் தான். அது கொஞ்சம் விலை ஜாஸ்தியான ஒரு பாடமாக போயிடுச்சு. பட் எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன நடந்ததுன்னா, இது பெரிய அளவுக்கு கிளியாம அழகாக என்னால் ஸ்லோ பண்ணி ஓரமாக நிறுத்தக்கூடிய அளவுக்கு தான் கிழிஞ்சிருக்கு. அதனால நான் தப்பிச்சேன். இல்லை ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நம்ம டயர் கடைக்கு கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. அண்ட் ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம டயரும் மாற்றியாச்சு. வீல் அலைன்மெண்ட் பார்த்தே ஆகணும். நம்ம எப்போவுமே சூப்பர் பைக்குக்கு டயர் மாற்றும் போது காருக்கு எப்படி நம்ம வீல் அலைன்மெண்ட் பார்ப்போமோ அந்த மாதிரி சூப்பர் பைக்குக்கும் நீங்கள் வந்து டயர் மாற்றும் போது நீங்கள் வீல் அலைன்மெண்ட் பார்க்கணும். அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து இப்போ என்னோட பைக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பக்காவா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு சூப்பர் பைக்கோ இல்லை கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு பைக் நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டயரை வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க. வண்டி வேகமாக போகிறதுல விஷயம் கிடையாது. பிரேக் அடித்து வண்டியை நிறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிற அந்த மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். அதுதான் இந்த டயரு அண்ட் பிரேக்ஸ். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடம். கண்டிப்பாக உங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு காட்டியிருக்கும். வண்டி டயர் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் போடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? Until then, it's bye from Kanan.